தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 27ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வீடு பேறு என்னும் முக்தி எய்தும் வரை அழியாமல் இருக்கும் இந்த காரண உடலில் அதை படைத்தவர் ஜீவ வடிவில் பிரவேசித்தார். மூப்பும் நோயுமற்ற முக்தி நிலையை திரும்பவும் இந்த உயிர் அடைகிறது. செயல் ஏதுமற்றதும் அழிவற்றதுமான நிலையை மீண்டும் அடைகிறான். ஆத்ம ஞானி இகத்திலும் பரத்திலும் தேவர்களிடமும் அசுரர்களிடமும் உயிர்களிடமும் சர்வ ஆத்மபாவத்தை அடைகின்றான். திருமணமாகாத கன்னிகையோ திருமணமான ஒருத்தியோ எந்த ஒரு பதிவிரத்தையோ ஒரு ஆணுடன் எந்த பாவச் செயலுக்கு உடன்படுகிறாளோ, பிராயச்சித்தத்தால் போக்க முடியாத பாவமாகிய ஏதோ ஒன்றை செய்கிறாளோ, அதை ஆருணகேத்துக சயனம் நாசம் செய்துவிடும். திருந்தாத சித்தம் உடையவர்களாயினும் திருந்திய சித்தம் உடையவர்களாயினும் பாவத்திலிருந்து விடுபடுவர். நல்ல கர்மங்களை செய்பவர்களும் அக்கர்மங்களை செய்யாதவர்களும் கூட எவர்கள் ஜோதிர்மயமான பரமாத்மாவை அறிகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் போனாலும் கூட அதை விரும்புவதில்லை. அப்படி இல்லாதவர்கள் கயிர்களால் கட்டி இழுக்கப்பட்ட பிராணிகளை போன்றவர்களாய் மணல் குவியல்களைப் போல் இந்த உலகினின்றும் மேல் உலகினின்றும் ஒன்று சேருகின்றனர். தத்துவத்தை ஆராய்கின்ற ரிஷிகளால் இவ்வாறு ஞானம் உபதேசிக்கப்பட்டது. இனி தீயவர் பூத பிரேத பிசாசங்கள் எல்லாம் நம்முடைய சூழலில் இருந்து விலக வேண்டும் என்று பிரார்த்தனை. தீமை புரிபவர்கள் எவர்கள் வெகு காலமாக இங்கு இருந்தவர்களோ, எவர்கள் புதியதாய் வந்தவர்களோ, எல்லோரும் கூட்டம் கூடாமல் இவ்விடமிருந்து வெகு தூரம் சென்று விடுங்கள். பகல்களுடனும் இரவுகளுடனும் நீர் முதலிய போகிய வஸ்துக்களுடனும் கூடிய நல்வாழ்வை யமதர்மராஜன் எங்களுக்கு அளிக்கட்டும். யமதர்மராஜன் இந்த வழிபடும் உபாசகனுக்கு போதுமான காலத்தை தரட்டும். பெயருக்கு மட்டும் மனிதர்களாய் இருப்பவர்கள், அதர்ம வழியில் பிழைப்பவர்கள் என் பக்கத்திலிருந்து விலகட்டும். மனிதர்களின் தலைவன் எங்களை காக்கட்டும். எவர்கள் நல்ல குலத்தில் பிறந்தவர்களாயினும் புத்தி திருந்தாதவர்களோ அவர்களும் விலகட்டும். மனிதர்களின் தலைவன் எங்களை காக்கட்டும். திருமணமாகாத கன்னிகைகளிடத்தும் விபச்சாரிகளிடத்தும் எவர்கள் கள்ளக்காதல் உடையவர்களோ அவர்களும் விலகட்டும். அண்டத்தின் வீரியத்தை பருகி நிர்வீரியமாக்கும் தீய சக்திகளும் பாவத்தீயில் பொசுங்கி பேய் பிசாசுகளாக அலைபவர்களும் விலகட்டும். பிள்ளைகளாய் இருந்தாலும் பேரன்மார்களாய் இருந்தாலும் அவ்விருவரையும் கூட யமதர்மராஜனால் தண்டிக்கத்தக்க பாவம் செய்தவர்களாயின் நான் ஓட்டிவிடுவேன். நல்ல வகையில் 100 ஆண்டும் வாழ வேண்டும். இங்கு பிரம்மம் என்று கூறப்பட்டது எதுவோ அது பித்ரு தேவதைகளுக்கும் யமனுக்கும் வருணனுக்கும் அஸ்வினி தேவர்களுக்கும் அக்னிக்கும் மருத்துக்களுக்கும் கந்தர்வர் முதலியவர்களுக்கும் ஆதாரமாகும். அந்த சனாதன பிரம்மமாகவே நானும் இருக்கிறேன் என்பது நிச்சயம். எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதாக எனக்கு அது இருக்கட்டும். நீரின் அபிமானி தேவதைகளே, சொர்க்கம் பிரம்மத்தை பற்றிய கேள்வி, சிறப்பு, செல்வம், புத்திரர்கள் ஆகிய அனைத்தையும் இங்கே இப்போதே கூட்டி வைத்து அருள் புரியுங்கள் என்பதாக 27ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதி நிறைவடைகிறது. மேலும் மேலான உபநிடதம் கூறும் விளக்கத்தையும் இங்கே நாம் சிந்திப்போம். இந்த அணுவாக்கத்தின் முதல் பகுதியில் அபராஜிதா என்னும் சொல் வருகிறது. நமது ஸ்தூல உடல் அழிந்தாலும் சூக்ஷ்ம உடலும் காரண சரீரமும் முக்தியெய்தி
பிரம்மத்துடன் இரண்டரக் கலக்கும் வரை தொடர்ந்து அழியாமல் இருக்கும் என்று இதற்கு பொருள் அமைகிறது. விவேஷ என்ற பதத்திற்கு ஈஸ்வரன் அனைத்தையும் படைத்து அதனுள் ஜீவ வடிவில் புகுந்தார் என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது. ஆணோ பெண்ணோ காமத்தின் தூண்டுதலால் செய்யும் பாவம் இருவரையும் சேரும். பாவத்திற்கு விடுதலை ஞானம்தான். அக்னி உபாசனையால் பிராயச்சித்தத்தால் பாவத்திற்கு கழிவு ஏற்படும். ஆனால் பாவத்தின் ருசியும் வாசனையும் போகாது. புனந்தி பாப்பம் ந உனந்தி வாசானாம் என்று நாராயணியம் கூறுகிறது. ஆத்ம ஞானத்தால் தான் அது போகும். ஞானாக்னியானது எல்லா கர்மங்களையும் சாம்பலாகச் செய்துவிடும். ஞானத்திற்கு சமமான பரிசுத்தம் செய்யும் பொருள் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். லக்ஷ்மிதரர் ஸ்ரீவித்யா பரமான பொருளை இங்கே கூறுகிறார். குண்டலினி சக்திக்கு 3 நிலைகள் உள்ளன. முதலாவது குமாரி என்ற நிலையாகும். அது மூலாதாரத்தில் உறக்கத்திலிருந்து எழும் மந்திரமாகும். மந்திரயத்தே மந்திர என்றால் கம்பீரம், கம்பீரமான சப்தம் செய்பவள். இரண்டாவது குலயோஷித்தாகும். விஷ்ணு கிரந்தி வரை சென்று அதை பிளக்க சப்தம் செய்கிறாள். இந்த சப்தத்தை யோகிகள் அறிகின்றனர். மூன்றாவது பதிவிரத்தை சதாசிவனுடன் கூடி சகசிராரத்தில் இன்பரசத்தை அனுபவிக்கிறாள். அதற்கு சுவாதிஷ்டானாக்னி என்று பெயர். வேதமானது பொருளை மறைமுகமாக கூறுவதால் அதற்கு மறை என்று பெயர். யார் யார் எந்தெந்த பாவனையுடன் அதை உபாசிக்கிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த பாவனையில் அது அர்த்தம் புகட்டுகிறது. பிருகதாரண்யக உபநிடதத்தில் த என்ற ஓரெழுத்து உபதேசம் தேவர்களால் தமம் என்றும் அசுரர்களால் தயை என்றும் மனிதர்களால் தானம் என்றும் பொருள் கொள்ளப்பட்டதாக ஒரு கதை உள்ளது. இகத்திலும் பரத்திலும் ஆத்ம ஞானிகள் சொர்க்கத்தையோ வேறு போகங்களையோ தேடுவதில்லை. ஆத்மாவிலேயே எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைகிறார்கள். அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்கள். அவர்களுக்கு வேள்விகளோ வேறு கர்மங்களோ தேவையில்லை. எவன் ஆத்மாவிலேயே இன்புற்று ஆத்மாவிலேயே திருப்தியடைந்து ஆத்மாவிலேயே சந்தோஷத்தை பெற்றவனாக உள்ளவனோ அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மம் ஒன்றுமில்லை. அவனுக்கு இங்கே ஒரு கர்மத்தை செய்வதால் பயனில்லை, ஒன்றை செய்யாததாலும் எப்பயனும் இல்லை. அவனுக்கு எல்லா பொருட்களிலும் பயனை கருதி நாடத் தகுந்தது ஒன்றுமில்லை என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் 3வது அத்தியாயத்தில் கூறுகிறார். ஞானத்தை அடையாத ஜீவர்கள் வெயிலில் காய்ந்து காற்றில் இறைக்கப்பட்ட மணல்களைப் போல் கர்ம வாசனைகளால் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டு கூடி கலைகின்றனர். தொடர்ந்து இந்த அனுவாக்கத்திற்கான வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் கேட்டு மகிழ்வோம். முதல் பிரஷ்னம் 27வது அனுவாகம். விவேஷா பராஜிதா பராங்கேத்யஜ்யா மயி பராங்கேத்ய நாசகி யசாமுத்ரசான் வேதி வித்வாந்தே வாசுரானுபயான் யத் குமாரி மந்திரேதே யத்யோஷத்யத் பிரதிவ்ரதா அரிஷ்டை யத்கிஞ்ச க்ரியதே அக்னிஸ்ததனுவேததி அஸ்ருதா சஸ்ருதா சஸ்ஸ யஜ்வானோ ஏப்ய யஜ்வனः ஸ்வர்யந்தோ நாபேக்ஷந்தே இந்திரமக்னிஞ்ச யே விதுः சிகதா இவ சய்யந்தே ரஷ்மிபிः சமுதீரிதாः அஸ்மான் லோகாதமுஷ்மாச்ச ரிஷிபிரதாத் புஷ்டிபிः அபேதவீதவிச்ச சர்பதாதः ये त्रस्थपुराणा ये च नूतनाः अहोभिरद्भिरक्तुभिर्व्यक्तं यमो ददात्ववसानमस्मै नृमन्तु नृपात्पर्यः अकृष्टा ये च कृष्टजाः कुमारीषु कनीनीषु जारिणीषु च ये हिताः रेतः पीता आण्डपीताः अङ्गारेषु च ये हुताः
उभयाहान् पुत्रपौत्रकान् युवेहै यमराजकान् शतमिन्नु शरदः आदो यद्ब्रह्मविलभं पितॄणां च यमस्य च वरुणस्याश्विनोरग्नेः मरुतां च विहायसां कामप्रयवनं मे अस्तु सह्येवास्मि सनातनः इति नागो ब्रह्मिश्रवो रायोधनं पुत्रानापो देवी रिहाहिता. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 27ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 28, 29 மற்றும் 30ஆம் அணுவாக்கங்களின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் ஆதவன் அருளால் நாம் தொடர்ந்து நடத்துவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.